ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ட குடுக்குறதால வந்து எங்கட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ, எங்கட பெர்சனல் டீட்டெயில் வந்து நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கொள்ளலாம். அதுல முதலாவது இங்க நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. வீக் பாஸ்வேர்ட். ஒரு வீக் பாஸ்வேர்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. முதலாவது இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கோ ஒரு Gmail அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது, அந்த பாஸ்வேர்ட் வந்து வெறும் நம்பர மட்டும் குடுத்து கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாரி பாஸ்வேர்ட்ட வந்து வெறும் ஸ்மால் லெட்டர்ஸ் அல்லது வெறும் தனி கேப்பிட்டல் லெட்டர் அத மட்டுமே தனியா குடுத்து வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாரி உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட பேர குடுத்தோ, அல்லது உங்களோட பிறந்த திகதிய குடுத்தோ, அப்படி குடுத்தும் வந்து எப்பயுமே வந்து பாஸ்வேர்ட்ட கிரியேட் பண்ணாதீங்க. அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு வீக்கான பாஸ்வேர்ட்டா இருக்கும். அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம். எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. மற்றது இந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து எப்படி இருக்கும்னு. இந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் எப்படி இருக்கும்னா 8 பிளஸ் கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கணும். அதாவது உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து 8 லெட்டருக்கு மேல குடுத்து கிரியேட் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாரி உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. நம்பர்ஸ் இப்ப 0ல இருந்து 9 மட்டும் இருக்கிற நம்பர்ஸ்ல வந்து நம்பர்ஸையும் சேர்த்து வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து ஆட் பண்ணுங்க. அதே மாரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். @ ஹேஷ், டாலர் சைன் இப்படி வந்து ஸ்பெஷல் சிம்போல கூட இடையில இடையில உங்களோட பாஸ்வேர்டுக்கு இடையில வந்து ஆட் பண்ணுங்க. அதே மாரி அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் கூடுதலா வந்து எல்லாரும் செய்ற தவறு ஒண்ணு என்ன செய்யணும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து Facebook யூஸ் பண்றாங்க, Instagram யூஸ் பண்றாங்க. அதே மாரி எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. அதே மாரி இமெயில் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அ ஒரே பாஸ்வேர்ட் அதாவது சேம் பாஸ்வேர்ட்ட வந்து எல்லா அக்கவுண்ட்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களோட Facebook அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆயிட்டு யாரோ வந்து திருடிட்டாங்கன்னா, அந்த ஒரு பாஸ்வேர்ட்ட வச்சுக்கொண்டு உங்களோட எல்லா அக்கவுண்ட் உங்களோட இமெயில்ல இருந்து சகலத்தையும் வந்து அவங்க லாகின் பண்ணி உங்களோட அப்போல இதையும் வந்து அவங்க ஹேக் பண்ணி உங்களோட டேட்டாவெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து நீங்க சரியான கவனமா இருக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க.